மீண்டும் ஒரு விளையாடிது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உலகின 20 போட்டிகளின் இறுதிப் போட்டியை அடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினத்தில் 2வது அரையிறுதிப் போட்டி இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி முதலில் நாணய சோசி பெற்று தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இந்திய ஆரம்ப துடுப்பாடுவீரர்கள் சாஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா முதலாவது பந்து ஓரிலிருந்து அதிரடி காட்ட ஆரம்பித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 2 பந்து ஓவர்களிலே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்தது. அபிஷேக் சர்மா 7 பந்துகளில் மீண்டும் 4 ஓட்டங்கள் அடங்கலாக 9 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து மாற்றம் அளித்திருந்தார். 2வது விக்கெட்டுக்காக சாஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷான் அதிரடியான துடுப்பாட்டம், அரையிறுதிக்கு தேவையான ஒரு அதிரடியை காட்டியிருந்தார்கள். இந்திய அணியை இறுதிப் போட்டிக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முக்கியமான இணைப்பாட்டமாக அமைந்திருந்தது. 45 பந்துகளில் 97 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் இஷான் கிஷான் அதிரடி காட்டிக் கொண்டிருந்த அவர் 18 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 39 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். 3வது விக்கெட்டுக்காக சாஞ்சு சாம்சன், சிவம் தூபே மீண்டும் ஒரு சிறப்பான துடுப்பாட்டத்தினை இணைப்பாட்டத்தினையும் வழங்கியிருந்தார். 22 பந்துகளில் 43 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் சாஞ்சு சாம்சன் சதத்தை நோக்கி புறப்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மீண்டெழுச்சியை கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான வீரர் சாஞ்சு சாம்சன் 42 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 7 இடங்களாக 89 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். சாஞ்சு சாம்சன் தொடர்ந்தும் 2வது அரைச்சயத்தை இந்த போட்டித் தொடரிலே பெற்றுக் கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே சாஞ்சு சாம்சன் பொறுத்தவரையில் இந்த 2026ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகளை குறைந்த போட்டிகளிலே 6 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த வீரராகவும் பதிவு செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய தரப்பிலே உலகக்கிண்ண 20 போட்டிகளில் ரோஹித் சர்மா 2024ஆம் ஆண்டு 6 ஓட்டங்கள் பெறப்பட்டதே கூடுதலாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க. அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார். சிவம் தூபே 25 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4 இடங்களாக அதிரடி காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. 43 ஓட்டங்கள் பெறப்பட்ட நிலையில் துரதிருஷ்டமான முறையில் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழந்து வெளியேறிந்த அரைச்சதத்தை கடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிருந்தது. ஹார்திக் பாண்டியா 12 பந்துகள் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 27 ஓட்டங்களோடும் அவரும் ரன் அவுட் முறையில் இறுதி நேரத்தில் ஆட்டம் இழந்திருந்தார். திலக் வர்மா 7 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 21 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுக்க அக்ஷர் ஆட்டமிழக்காத 2 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 253 மாலை இலக்கை அடைந்திருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியை பொறுத்தவரையில் 6 தடவைகள் 250 ஓட்டங்களுக்கு அதிகமான ஓட்டங்களை 20 போட்டிகளிலே பெற்றுக் கொடுப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 தடவைகள் 250 ஓட்டங்களை 20 போட்டிகள் கடந்திருப்பதே சாதனையாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சாதனை இந்திய அணி முறியடித்திருக்கிறது. இந்திய அணி பொறுத்தவரையில் இன்றைய போட்டியில் 19 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 6 ஓட்டங்கள் 19 மற்றும் 4 ஓட்டங்கள் 18 அடங்கலாக 37 ஓட்டங்கள் 6-4 என பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக இந்தியா மற்றும் கென்யா, இலங்கை மற்றும் கென்யாவுக்கு இடையில் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் 4 ஓட்டங்கள் 30, 6 ஓட்டங்கள் 11 என 4 ஓட்டங்களும் 6 ஓட்டங்களும் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இந்த சாதனை இன்றைய தினத்தில் முறியடித்திருக்கிறார்கள். இந்திய அணியால் பெறப்பட்ட இந்த 257 ஓட்டங்கள் என்பது 4வது சிறந்த ஓட்ட எண்ணிக்காம் 20 போட்டிகளில், அதாவது உலகின 20 போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டமாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 1ஆம் இடத்தில் இருக்கிற 2007ஆம் ஆண்டு ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற போட்டி இலங்கை மற்றும் கென்யாவுக்கு இடையில் 260 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் இழந்திருந்ததை சாதனையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2ஆம் இடத்திலும் இந்திய அணி சென்னையில் இந்த 2026ஆம் ஆண்டு உலக போட்டியில் சிம்பாப்வேவை எதிர்கொண்டு 256 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து பெற்றுக் கொடுத்தது சாதனையாக இருக்கிறது. இங்கிலாந்து பந்து வீச்சு பொறுத்தவரையில் வில் ஜாக், அடில் ரஷீட் தலா 2 விக்கெட்டுகளையும் ஜோப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட்டை மாத்திரம் கைப்பற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களும் 10 ஓட்டங்களை சராசரியாக கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக 10க்கும் அதிகமான ஓட்டங்களை ஒரு பந்து ஓவரிலே கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சராசரியாக
ஆகவே 254 ஒரு இமாலய இலக்கை நோக்கி இங்கிலாந்து துடுப்படுத்தாட வந்திருந்த வழக்கில் பிலிப் சோல்ட், ஹாரி ப்ரூக், ஜோஸ் பட்லர், டாம் பேண்டன் ஆகிய நால்வரும் குறைந்த ஓட்டங்களுக்கு ஆட்டமுள்ளக்க 95 ஓட்டங்களுக்கு முதல் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. 200 ஓட்டங்களை கடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் 5வது விக்கெட்டுக்காக இளம் ஜேக்கப் பேத்தல், பில் ஜாக் இடையிலான இணைப்பாட்டம் இந்த போட்டியை விறுவிறுப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 39 பந்துகளில் 77 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த இணைப்பாட்டம் பெறப்பட்ட வழியில் வில் ஜாக் 20 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள், 2 இடங்களும் 35 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார். வில் ஜாக் மற்றும் பெத்தலுடைய இணைப்பாட்டத்தை தொடர்ந்து ஜேக்கப் பெத்தல் மற்றும் ஷேம் கரனுக்கு இடையிலான இணைப்பாட்டம் 27 பந்துகளில் 50 ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் ஷேம் கரன் 18 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்க ஓவர்டன் 2 ஓட்டங்களோடும் ஜோப்ராஜல் 4 பந்துகளில் 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 19 ஓட்டங்களோடும் ஆட்டம் இழக்காதிருந்த வழக்கில் இந்த போட்டி முடிவுக்கு வந்திருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து சார்பாக ஜேக்கப் பெத்தல் இளம் வீரர் அதிரடி காட்டிய 48 பந்துகளில் 4 ஓட்டங்கள், 6 ஓட்டங்கள், 7 இடங்களாக 105 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். முதலாவது 20-20 அரை சதம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 246 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது இங்கிலாந்து அணியால் 7 விக்கெட்டுகளை இழந்து. ஆகவே இந்திய அணி 7 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 4வது முறையாக 20-20 உலக கிண்ணத்தில் இறுதிப் போட்டியை எட்டி பிடித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணி இதில் 2 தடவைகள் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பந்துவீச்சை பொறுத்தவரையில் ஹார்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகள், ஹர்ஷிப் சிங், ஜஸ்ரீ பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரை 2 அணிகளுக்கு இடையில் பெறப்பட்ட ஓட்டு எண்ணிக்கை 499 என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 2வது அதிகூடிய ஓட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது 20-20 போட்டி தொடர்களே. இதற்கு முன்னதாக தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையில் செஞ்சுரி அணியில் 2023ஆம் ஆண்டு 517 ஓட்டங்கள் பெறப்பட்டது சாதனையாக இருக்கிறது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக துடுப்படுத்தாடி 89 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த சஞ்சு சாம்சன் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனுக்கான விருதை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் விளையாடி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துல்லை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.